ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 சென்டென்சஸ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போது ஏன் என்னுடன் சண்டை போட்டாய்? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போட்டேன்? எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஓய், டிட் யூ ஃபைட் வித் மீ நவ்? இப்போது ஏன் என்னுடன் சண்டை போட்டாய்? இப்பொழுது ஏன் என்னுடன் சண்டை போட்டாய்? ஓய், டிட் யூ ஃபைட் வித் மீ நவ்? என்னை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? சும்மா ஏன் என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்க? எதுக்கு எனக்கு கால் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். ஓய், ஆர் யூ டிஸ்டர்பிங் மீ? ஒய் ஆர் யூ டிஸ்டர்பிங் மீ? ஏன் நான் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? ஒய் ஆர் யூ டிஸ்டர்ப் மீன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? இப்போது ஏன் என்னுடன் சண்டை போட்ட? ஒய் டிட் யூ ஃபைட் வித் மீ நவ்? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். இப்போ நம்ம சொல்வோம் இல்லைங்களா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்போ நம்ம சொல்லணும், நான் உனக்காக மணிக்கணக்கில் காத்துட்ருக்கேன், நீ இன்னும் வராமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவோம். நான் மணிக்கணக்கில் காத்திருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹவர்ஸ். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹவர்ஸ். நான் மணிக்கணக்கில் காத்திருக்கிறேன். அவனை நன்றாக தூங்க சொல். அவன் தூங்காமல் இருக்கான், அவனை நன்றாக தூங்க சொல்லலாம். ஆஸ்க் ஹிம் டு ஸ்லீப் வெல். ஆஸ்க் ஹிம் டு ஸ்லீப் வெல். அவளை நன்றாக தூங்க சொல்லுன்னா ஆஸ்க் ஷி டு ஸ்லீப் வெல். அவளை நன்றாக தூங்க சொல். ஆஸ்க் ஹிம் டு ஸ்லீப் வெல். அவனை நன்றாக தூங்க சொல். நான் மணிக்கணக்கில் காத்திருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹவர்ஸ். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹவர்ஸ். நான் மணிக்கணக்கில் காத்து இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு வரவா? இப்போ நம்ம வீட்டில் யாரும் கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா நம்ம சாப்பாடு பரிமாறிட்டுருப்போம். அப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், நான் ஏதாவது வேறு உங்களுக்கு கொண்டு வரவா? நான் உங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு வரவா? கேன் ஐ கெட் யூ எனிதிங் எல்ஸ்? கேன் ஐ கெட் யூ எனிதிங் எல்ஸ்? நான் உங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு வருவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாட் யூ திங்க்? வாட் யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு வேறு ஏதாவது கொண்டு வருவா? கேன் ஐ கெட் யூ எனிதிங் எல்ஸ்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாட் யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வாட் யூ திங்க்? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். எனக்கு நிறைய வேலை இருந்தது. எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால் நேற்றுக்கு நான் லேட்டாக அதாங்க தூங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? ஹவ் அபவுட் யுவர் ஹெல்த் நவ்? ஹவ் அபவுட் யுவர் ஹெல்த் நவ்? இப்போ உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, சரியாக போச்சுங்களா? இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா விசாரிப்போம். அப்போ நம்ம கேட்கலாம், ஹவ் அபவுட் யுவர் ஹெல்த் நவ்? இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது? நம்ம சொல்லலாம், ஐ ஃபீல் மச் பெட்டர். பரவாயில்ல, நல்லா இருக்குது, நான் நன்றாக உணர்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சம் ஆன்சர்ஸ் நம்ம பண்ணுவோம். எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஐ ஹேட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஹவ் அபவுட் யுவர் ஹெல்த் நவ்? இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்வேன். நான் ஒவ்வொரு மாதமும் நான் கோவிலுக்கு போவேன். சில பேர் மாதந்தோறும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு போயிட்டுருப்பாங்க. நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்வேன். சில பேர் வாரம் ஒரு முறை போவாங்க. ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்வேன். நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்வேன். ஐ go to temple once a month. உன்னால் அதை செய்ய முடியுமா? உன்னால் அதை பண்ண முடியுமா? கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ இட்? உன்னால் அதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், கேன் யூ டூ இட்? உன்னால் அதை செய்ய முடியுமா? கேன் யூ டூ இட்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.